முழு நேர டிஜிபி இல்லாமல் எப்படி பயம் வரும் என அதிமுக கேள்வியை முன்வைத்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் டிஜிபி அலுவலகம் அருகே தம்பதியிடம் நகை பறிக்க முயற்சி தொடர்பாக அதிமுக கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அதேபோல கோவையில் பெண் ஒருவரிடம் நகை பணம் கொள்ளையடித்த வழக்கில் டிஎஸ்பியின் மகன் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவத்திற்கும் அதிமுக கண்டனங்களை முன்வைத்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். முழு நேர டிஜிபி இல்லாமல் எப்படி பயம் வரும் என்ற கேள்வியை அதிமுக முன்வைத்திருக்கிறது. தமிழகத்தில் குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இதற்கு முழு நேர டிஜிபி இல்லாததை முக்கிய காரணம் என சொல்லப்படும் நிலையில் விவரங்களை உடைய செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, அதிமுக இது குறித்து என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க? வணக்கம். திமுக அரசை கண்டித்து அதிமுக தரப்பில் பதிவானது வெளியாகி இருக்கிறது. அதில் சென்னையில் உள்ள காவல்துறை டிஜிபி அலுவலகத்தின் அருகே கொள்ளை சம்பவம் நடைபெற்று உள்ளதாக செய்திகள் வருகின்றன என்றும், அதே போல கோவையில் பெண் ஒருவரிடம் நகை பணம் கொள்ளையடித்த வழக்கில் காவல்துறை டிஎஸ்பியின் மகன் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் காவல்துறை டிஜிபி அலுவலகம் அருகேயே துணிந்து கொள்ளையன் கைவரிசை காட்டியிருப்பது முதல்வர் காவல்துறையை எந்த லட்சணத்தில் நிர்வாகம் செய்கிறார் என்பதற்கு சாட்சி என்றும், முழு நேர டிஜிபி கூட இல்லாத ஒரு காவல்துறை மீது எப்படி குற்றவாளிகளுக்கு பயம் வரும் என்றும் கேள்வியை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வேலியே பயிரை நேர்ந்தாற் போல் போக்சோ வழக்கு முதல் கொள்ளை வரை காவல்துறையினர் மற்றும் அவர்களை சார்ந்தோரே குற்ற செயல்களில் ஈடுபடுவதும் அதிகரித்து வருவதாகவும், அதே போல காவல்துறை நிர்வாகம் என்பது முற்றிலுமாக சீரழிந்து உள்ளதையே காட்டுவதாகவும் அதிமுக தரப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் காரணம் என்ன என்ற கேள்வியை முன்வைத்திருக்கக்கூடிய அதிமுக தரப்பு இதை பற்றி எல்லாம் எந்த கவலையும் இல்லாத முதல்வராக தற்போதைய முதலமைச்சர் இருக்கிறார் என்றும், தொலைந்த இரும்பு கரத்தை நீங்கள் இனிமேல் கண்டுபிடித்து துருநீக்கி எந்த பயனும் இல்லை. சட்ட ஒழுங்கை சீர்குலைத்த திமுக அரசை 2026 வீட்டுக்கு அனுப்பி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று அதிமுக தரப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.